தேவர்களும் அசுரர்களும் போரில் ஈடுபட்டனர். ஆனால் ஒரு பெரிய தடை அவர்களை நிறுத்தியது. யாராலும் அதை கடக்க முடியவில்லை. அனைவரும் பிரம்மாவிடம் சென்றனர். பிரம்மா கூறினார், விக்னங்களை நீக்க ஒரு தெய்வம் தேவை என்று. அந்த தெய்வம் இன்னும் பிறக்கவில்லை என்றார். ஓ! பார்வதி தேவி ஒரு குழந்தையை படைத்தாள். சிவபெருமான் அவனுக்கு யானை தலையை அமைத்தார். அவரே விக்னேஸ்வரன் பிறந்தார். தடைகள் அனைத்தும் நீங்கின. ஆச்சரியம் என்னவென்றால், விநாயகர் முதலில் தடையாக இருந்தார். சிவனையே தடுத்தவர் அவர். ஆனால் பின்னர் தடை நீக்கும் தெய்வமானார். இதுவே பெரிய உண்மை. தடையாக இருந்தவரே தடை நீக்குபவர் ஆனார். நம் வாழ்வில் வரும் தடைகளும் நமக்கான பாடங்கள். ஓம் கணபதையே நம என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள். தினமும் புதிய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.